கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, கர்த்தருடைய செய்தி நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்து வரவேற்கின்றோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்திக்காக நல்ல போராட்டம், எ குட் ஃபைட். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திலே போராட்டமானது இருக்கிறது. அந்த போராட்டத்திலே நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும். ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. சரியான ஒரு யுத்த களத்திலே நாம் போராட்டத்தை சந்தித்தாக வேண்டும். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். I have fought a good fight, I have finished my course, I have kept the faith. நல்ல போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை முடித்தார், விசுவாசத்தை காத்துக்கொண்டார். இந்த 3 காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் செய்து நிறைவேற்றியிருக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்குமே இந்த போராட்டமானது இருக்கிறது. இந்த போராட்டம் நமக்கு எப்படி வருகிறது? நண்பர்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக, பொதுவான ஜனங்கள் மூலமாக, குடும்பத்தார் மூலமாக இந்த போராட்டமானது நமக்கு வருகிறது. ஆனால் அவர்களை கொண்டு பிசாசு இந்த காரியத்தை செய்கிறான் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி வருகிறான். அவனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆயுதங்களை நாம் நம்முடைய சரீரத்திலே தரித்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எபேசியர் 6:12 சொல்லுகிறார், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த விதமான போராட்டங்கள் இருக்கிறது. இவ்வுலகத்திலே துரைத்தனங்களோடும் அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி பிசாசோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், பொல்லாத ஆவிகள் மனிதனை அலைக்கழிக்கக்கூடியதாக இருக்கிறது, வஞ்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரம் அல்ல, துரைத்தனங்களோடும் இருக்கிறது, அதிகாரங்களோடு இருக்கிறது,
இப்பிரபஞ்சத்திலே ஆண்டு கொண்டிருக்கிறானே அந்தகார லோகாதிபதியாகிய பிசாசு, அவனோடும் அவனுடைய சேனை, வான மண்டலம் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. ஆக கிறிஸ்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அன்பின் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு போராட்டம் உண்டு. பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நின்று போராட வேண்டும். ஆக நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிக்க வேண்டும் என வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், the armor of God. எபேசியர் 6:13 வாசிக்கிறோம், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தரித்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அவைகளை எதிர்க்க வேண்டும் என்றால் தேவனுடைய ஆயுதங்கள் உங்களுக்கு அவசியம். தேவனுடைய ஆயுதங்கள் கத்தியோ அல்லது அருவாளோ அல்ல, இரும்பு ஆயுதங்கள் அல்ல. கர்த்தருடைய வல்லமையுள்ள வசனம் சொல்லுகிறது, அந்த ஆயுதங்களை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். தாவீது கோலியாத்தை எதிர்க்கும்படியாக அவன் கடந்து செல்லும்போது 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனம், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி அவனை எதிர்கொண்டான். தாவீது கர்த்தருடைய நாமத்தினாலே அங்கே கடந்து சென்றான். கர்த்தருடைய நாமத்தை ஆயுதமாக வைத்திருந்தான். ஆனால் பெலிஸ்தியன் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் யுத்தத்திற்கு வந்தான். ஆடு மேய்ப்பனாக இருந்த அந்த தாவீது தன்னுடைய கூழாங்கல்லாலே அவனை வீழ்த்தினான். கர்த்தருடைய நாமத்தினாலே வீழ்த்தினான். அன்பானவர்களே, தாவீது எப்படி வெற்றி அடைந்தானோ அதே போல நீங்களும் நானும் பிசாசு கொண்டு வருகிறதான சகல தந்திரங்களோடு எதிர்த்து நின்று தேவன் பட்சத்தில் இருப்பார் என்றார் அவருடைய வலிமையுள்ள வசனத்தை கொண்டு அவனை நிச்சயமாக நாம் ஜெயிக்க முடியும். நாம் எவ்விதமான ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டுமா? எபேசியர் 6:14 வரும்போது அந்த அதிகாரம் முழுவதுமாக நாம் பார்க்கும்போது 7 ஆயுதங்களை பரிசுத்த வேதாகமும் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. சத்தியத்தை நாம் கச்சையாக கட்டியிருக்க வேண்டும். லைன்ஸ் கிரிட் எபேசியர் 6:14 வாசிக்கிறோம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். சத்தியத்தை நாம் அறையிலே நாம் கட்டியிருக்க வேண்டும். இடுப்பிலே நாம் அந்த கச்சையை கட்டினவர்களாக இருக்க வேண்டும். ஒரு யுத்த வீரன் இடுப்பிலே வார்க்கச்சையை அணிந்தவனாக அவன் யுத்தத்திற்கு கடந்து செல்கிறான். அது அவனை தைரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் சத்தியத்தை கச்சையாக கட்டியிருக்க வேண்டும். அவனுடைய வாயின் வார்த்தைகள் சத்தியமாக இருக்க வேண்டும். அவனுடைய செயல்பாடுகள் சத்தியம் உள்ளதாக இருக்க வேண்டும். அவன் சத்தியத்தை பேச வேண்டும். சத்தியபரரை பற்றி கொண்டவனாக இருக்க வேண்டும். சத்தியத்திற்கு சாட்சி உள்ளவனாக அவன் வாழ வேண்டும். ஆக சத்தியத்தை கச்சையாக அவன் கட்டினவனாக இருக்க வேண்டும் என வேதம் சொல்லுகிறது. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு கர்த்தர் சொல்லும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனம், பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இந்த வசனத்திலே அந்த சபையின் தூதனுக்கு சொல்லும்போது பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும்
நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ள ஆண்டவர், பாவத்துக்கு விலகினவர், சத்தியபரர். அந்த சத்தியபரரை பின்பற்றுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சத்தியத்தின்படியாக நடக்க வேண்டும். எனவே சத்தியத்தை நாம் கச்சையாக கட்டிக்கொள்ள வேண்டியது அவசியம். இரண்டாவது நாம் பார்க்கும்போது ஆயுதம். ஒரு கிறிஸ்தவனுக்கு அதே எபேசியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லுகிறார், நீதி என்னும் மார்க்கவசம். இந்த நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் மார்பிலே அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். பிரஸ்ட்பிளேட். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும் இருக்க வேண்டும் என வேதம் சொல்லுகிறது. ஒரு யுத்த வீரன் தன்னுடைய மார்பிலே மார்க்கவசத்தை அணிந்தவனாக அவன் யுத்தத்திற்கு கடந்து செல்வான். நாம் நீதியை மார்க்கவசமாக அணிய வேண்டும். நீதியை பேச வேண்டும். நீதிக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நீதி உள்ள போதனைகளை மற்றவர்களிடத்திலே நாம் எடுத்து கொண்டு செல்ல வேண்டும். தேவன் நீதிபரராக இருக்கிறார். எனவே நாமும் நீதிமான்களாக இருந்து நீதிக்குரிய காரியங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். முற்காலத்திலே நோவா என்ற ஒரு மனுஷன் வாழ்ந்தான். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய காலத்திலே ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். கொள்வனை கொடுப்பனை, ஜனங்கள் எல்லாரையும் வாரிக்கொண்டு போக மட்டுமாக உணராதிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த மோசமான அந்த சமயத்திலே நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் தேவனோடு பேசிக் கொண்டிருந்தான், அனுதினமும் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், தேவனோடு உறவாடக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். 24 மணி நேரமும் தேவனுடைய சிந்தையை உடையவனாக அவன் காணப்பட்டிருக்கிறான். எனவே பிதாவாகிய தேவன் நோவாவை தேர்வு செய்தார். அவன் ஒரு நீதிமானாக இருந்தபடினாலே அவன் தேர்வு செய்யப்பட்டான். அன்பானவர்களே, நாம் நீதிக்காக வாழ வேண்டும், நீதிமான்களாக ஜீவனம் செய்ய வேண்டும். மூன்றாவது, சமாதானத்தின் சுவிசேஷ பாதரட்சை என்று சொல்கிறார். இந்த சமாதானத்தின் சுவிசேஷ அந்த பாதரட்சியை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். எபேசியர் 6வது அதிகாரம் 15வது வசனம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். நாம் பாதரட்சி இல்லாமல் வெளியிலே கடந்து செல்வதில்லை. இந்த பாதரட்சியை அணிந்துதான் நாம் கடந்து செல்கிறோம். ஏன்? கல் இருக்கும், முள் இருக்கும். அவைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக பாதரட்சிகளே நாம் அணிகிறோம். ஒரு யுத்த வீரனும் கூட தன்னுடைய கால்களிலே பாதரட்சியை அவன் தொடுத்தவனாக யுத்தத்திற்கு கடந்து செல்வான். நாம் சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை தொடுத்தவர்களாக கடந்து செல்ல வேண்டும். எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருகிறது, ஒட்டன்சத்திரத்திலே ஒரு அன்பின் சகோதரி எங்களோடு தொடர்பில் இருந்தார்கள். வயதான காலத்திலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த உண்மையுள்ள ஒரு சகோதரி. அவர்கள் எங்களிடத்தில் சொல்லும்போது, சுவிசேஷமாகிய பாதரட்சியை நான் தரிக்காமல் எங்குமே நான் கடந்து செல்ல மாட்டேன், இந்த சுவிசேஷ பாதரட்சியை அணிந்து கொண்டுதான் கடந்து செல்வேன் என்று சொன்னார்கள். மற்றவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை சொல்லியாக வேண்டும். எப்படி பாதரட்சியை போடாமல் நாம் எங்கும் கடந்து செல்ல மாட்டோமோ, அதே போல சுவிசேஷத்தை நான் எடுத்து செல்லாமல் நான் எங்கேயுமே போவதில்லை, சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டுதான் நான் கடந்து செல்வேன் என்று சொன்னார்கள். ஆக நாம் ஒவ்வொருவரும் சுவிசேஷமாகிய அந்த பாதரட்சியை நாம் அணிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது சமாதானத்தின் சுவிசேஷமாக இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு செல்லும்போது சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட
உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். நாமும் அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு கடந்து செல்ல வேண்டும். லூக்கா 10வது அதிகாரம் 5-6 வசனங்களிலே ஆண்டவர் 70 பேரை அனுப்பினார், 2 பேராக. இந்த சமாதான வார்த்தைகளை அங்கே போய் சொல்லுங்கள். அந்த சமாதானத்துக்கு பாத்திரவான் அங்கே இருப்பான் என்றால் நீங்கள் கூறின சமாதானம் அங்கே இருக்கும், இல்லை என்றால் உங்களோடு கூட அது திரும்பி வந்துவிடும் என்று சொல்லி 2 பேராக அனுப்பினார். அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சுத்த சுவிசேஷம் எல்லா இடங்களிலுமே அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அல்லவா, இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசிப்பேன், அவனோட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவருடைய சத்தம் கேட்டு அந்த சுவிசேஷ சத்தியத்தின் வழியாக கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய பாக்கியத்தை பெறுவீர்கள். 4வதாக விசுவாச கேடகம், ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனம், பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாகவும் நில்லுங்கள். பொல்லாங்கன் நம் மீது அநேக காரியங்களை எடுத்துரைக்கிறான். அந்த எய்யக்கூடிய அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போட வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிக்க வேண்டும். ஒரு யுத்த வீரனுக்கு எதிராக வரக்கூடிய அம்புகளை தடுப்பதற்கு அந்த கேடகம் பயன்படுகிறது. எதிராக வரக்கூடிய வாழ்வீச்சுகளை தடுப்பதற்கு அந்த கேடகம் பயன்படுகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாங்கன் எய்யக்கூடிய அந்த அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போட வேண்டும் என்றால் உங்களுடைய அந்த விசுவாச கேடகத்தை நீங்கள் பிடித்து கொண்டவர்களாக நிற்க வேண்டும். விசுவாசத்திலே நீங்கள் நிற்க வேண்டும். விசுவாசம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே முதலாவது துவங்கக்கூடிய ஒன்று. இந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் இயேசுதான், அதை முடிக்கிறவரும் அவர்தான். அவர் நம்மிலே இருப்பார் என்றால் நாம் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே நாம் செய்ய இயலாது. நம்முடைய முற்பிதாக்களை பாருங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் வசனங்கள் 33 34 முடிய நாம் பார்க்கும்போது விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயக்கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். எவ்வளவு பெரிய காரியங்கள் நம்முடைய முற்பிதாக்கள் விசுவாசத்தினால்தான் செய்தார்கள். அவர்கள் கத்தி கொண்டு போராடவில்லை, மற்ற ஆயுதங்களை கொண்டு அவர்கள் போர் செய்யவில்லை. ஆனால் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றார்கள், எகிப்திலிருந்து கானானுக்கு வந்தார்கள், வாக்குத்தத்த பூமியை சுந்தரித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், தானியேல் போன்றோர் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், சாத்ராக் மேசாக் ஆபேத் நோக்கோ போன்றவர்கள் பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள். இவ்வளவும் எப்படி நடைபெற்றது? விசுவாசத்தினாலே நடைபெற்றது. விசுவாசத்திலே வராத யாவும் பாவம் என வேதம் சொல்லுகிறது. ஆக அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, நம்முடைய முற்பிதாக்களைப் போல விசுவாசமாகிய அந்த கேடயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல யுத்த வீரன் விசுவாசமான அந்த கேடயத்தை அவன் எடுத்துக்கொண்டு கடந்து செல்வான். நீங்கள் விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்கள். எங்கே சென்றாலும் உங்களுக்கு எதிராக ஒருவருமே எதிர்த்து நிற்கவே முடியாது. 5வது, இரட்சணியம் என்னும் தலைச்சீரா என வேதத்திலே வாசிக்கிறோம். ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். இந்த ரட்சிப்பை
தலைச்சீராவை போல நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு, யுத்த வீரனுக்கு தலைக்கவசம் தான் மிக மிக முக்கியம். நாம் கூட வாகனத்திலே 2 வீலரில் கடந்து செல்லும்போது ஹெல்மெட் நமக்கு மிக மிக முக்கியம். ஹெல்மெட் நாம் அவசியமாக அணிய வேண்டும். அதை அரசும் வலியுறுத்துகிறது. ஆக இந்த ஒரு யுத்த வீரனுக்கு தலைச்சீரா மிக மிக அவசியம். எபேசியர் 6:17 வாசிக்கிறோம், இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும். ரட்சிப்பை தலைச்சீராவை போல நீங்கள் பாதுகாக்க வேண்டும். நாம் பெற்ற அந்த ரட்சிப்பு விசுவாசத்தினாலே, கீழ்ப்படிதலினாலே நமக்கு கிடைத்தது. அது தேவனுடைய ஈவு. அந்த ரட்சிப்பு என்பது, அந்த ரட்சிப்பை பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். கிதியோன் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் மிகவும் சோர்ந்து போய் களத்திலே போரடித்துக் கொண்டிருந்தான். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனம். அப்போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ மீதியானியரின் கைக்கு நீங்களாகி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். சோர்ந்து போன அவனை இருக்கக்கூடிய பலத்தோடு கூட போ என்று சொன்னார். அன்பான சகோதரர்களே, நமக்கு இருக்கிற பலத்தை வைத்து தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவனுக்கு இருக்கிற பலன் மிகவும் குறுகினதாக இருந்தது. மிகவும் குடும்பத்திலே சோர்ந்து போன ஒரு சூழ்நிலையிலே அவன் இருந்தான். அந்த ஒருவனை கொண்டு மீதியானியரை ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார். நீ மீதியானியரின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பா என்ற ஒரு உறுதியை அவனுக்கு கொடுத்தார். அந்த நம்பிக்கையோடு கூட போய் மீதியானியரை 300 பேரையாலே ஜெயித்தான் என்று பார்க்கிறோம். 300 பேரை மாத்திரம் அவன் தேர்வு செய்தான். அந்த 300 பேரை கொண்டு மீதியானியரை வெற்றி கொண்டான். கிதியோனை பலப்படுத்தின தேவன் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். நீங்கள் ரட்சிப்பை தலைச்சீராவாக அணியும் போது, ஒரு யுத்த வீரன் எப்படி தலைக்கவசத்திலே நம்பிக்கையோடு கடந்து செல்கிறானோ, அதே போல நீங்கள் ரட்சிப்பை தலைச்சீராவாக ஏற்றுக்கொள்ளும் போது வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக மாறுவீர்கள். 6வதாக நாம் பார்க்கும்போது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஸ்வர்ட் ஆஃப் ஸ்பிரிட், எபேசியர் 6:17 வாசிக்கிறோம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வேத புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பட்டயம் இல்லாமல் எங்கேயுமே நாம் கடந்து செல்லக்கூடாது. ஒரு யுத்த வீரன் பட்டயத்தோடு கடந்து செல்கிறான். அதே போல ஒரு கிறிஸ்தவன் வேதத்தோடு கடந்து செல்ல வேண்டும். இன்றைக்கு அநேகர் சபைகளுக்கு கடந்து செல்லும்போது செல்போனில் நாங்கள் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வைத்திருக்கிறோம் என்று கடந்து செல்கிறார்கள். செல்போன் ஒர்க் பண்ணாமல் போய்விடும். என்ன செய்வீர்கள்? வேத புத்தகத்தை எடுத்து பழகுங்கள். பட்டயத்தோடு கடந்து செல்லுங்கள். எங்கே சென்றாலும் சரி, வெளிநாடு சென்றாலும் சரி, வெளியூர் பயணத்திற்கு சென்றாலும் சரி, அல்லது 2-3 நாள் தங்கும்படியாக சுற்றுலா சென்றாலும் சரி, வேத புத்தகத்தை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். வேத புத்தகத்தை நீங்கள் ஆவியின் பட்டயம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவின் மீது கை போட்டவுடனே தன்னுடைய பட்டயத்தை உருவி மல்கூஸ் என்று சொல்லக்கூடியவனை காதர வெட்டினான். மத்தேயு 26வது அதிகாரம் 52வது வசனம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்று சொன்னார். ஆண்டவர் அவன் செய்த காரியத்தை பாராட்டவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறார்? பட்டயத்தை அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தினாலே மடிந்து போவார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாட்டுக்கு நாடு வருடக்கணக்காக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. முடிவுக்கு வந்த பாடில்லை. நாட்கள் கூடிக்கொண்டே போகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தாலே மடிந்து போவார்கள் என்று சொன்னார். அநேக உயிர் சேதங்கள் ஏற்படுகிறது. பேதுருவையும் பார்த்து அதைத்தான் சொன்னார். இந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது.
கர்த்தருடைய வல்லமையுள்ள வசனம் அதை தடுக்கிறது. வேத வசனமாகிய பட்டயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பட்டயத்தோடு தான் நான் மற்றவர்களோடு கூட உறவாட வேண்டும். அதைத்தான் வேதாகமம் எதிர்பார்க்கிறது. நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்துக்கொண்டீர்களா? 7வது காரியம், எந்த சமயத்திலும் ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். பிரேயர், ஜெபம் மிக மிக முக்கியம். எபேசியர் 6:18 வாசிக்கிறோம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். எந்த சூழ்நிலையிலே நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, வறுமையாக இருந்தாலும் சரி, நிறைவான பொருள் கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி, நல்ல சுகத்தோடு ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். உங்களுக்காக மாத்திரமல்ல, சகல பரிசுத்தவான்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். எல்லாருக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக, நம் தேசத்திற்காக, தேச தலைவர்களுக்காக, சபைக்காக, குடும்ப உறுப்பினர்களுக்காக, நண்பர்களுக்காக, யாவருக்காக, மருத்துவமனையிலே கஷ்டப்படக்கூடியவர்கள், நோயாளிகள், எல்லை பாதுகாப்பு படையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், இராணுவ வீரர்கள், அவர்களுக்காக, மற்ற தேசத்தாருக்காக, நாம் யாவருக்காக ஜெபம் பண்ண வேண்டும். வேதம் அதைத்தான் போதிக்கிறது. ஆக 7வது ஆயுதம் ஜெபம். அந்த ஆயுதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஆயுதம் நம்முடைய வாயில் உள்ள நாவில் இருக்கிறது. இந்த நாவினாலே கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த 7 ஆயுதங்களை ஒரு யுத்த வீரனை போல நீங்கள் தரித்துக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் பிசாசை எதிர்க்க முடியும். பொல்லாத பிசாசு நம்மோடு கூட போராடும்படியாக ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறான். அவனை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஜெப ஆயுதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன். யாக்கோபு சொல்கிறார், யாக்கோபு 5:16-17 வசனங்கள், நீங்கள் சுஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. கருத்தாக ஜெபம் பண்ணினான் எலியா. நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆம், அவன் தீர்க்கதரிசி தான். ஆனாலும் நம்மை போல மாம்சத்திலே, இந்த உலகத்திலே தாயின் வயிற்றிலே பிறந்தவன், தேவனுக்கு ஊழியம் செய்தவன், ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தவன், மாம்சத்திலே இருந்தவன், நம்மை போல பாடுகள் அவனுக்கு வந்தது. அந்த மனுஷனுடைய ஜெபத்தை தேவன் கேட்டு 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழையே பெய்யாதபடிக்கு தேவன் வானத்தை அடைத்து போட்டார். ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை கேட்டு அடைத்து போட்டார். கடைசியாக பவுல் சொன்ன காரியத்தை நான் பார்த்து நிறைவு செய்யலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஜீவ கிரீடத்தை கர்த்தருடைய கரத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நல்ல போராட்டத்தை போராடின அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல நாங்களும் போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொள்ளக்கூடிய பலனையும் உற்சாகத்தையும் தந்தரல வேண்டுமாய் இயேசுவின் வலிமையுள்ள நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென்.
May God bless you all.